அது தூக்கி சுடணும்னா வெளியா இருந்துச்சுண்ணா படம். ஃப்ரேம் பை ஃப்ரேம் செட்டிங்னா எவனா நல்லா இல்லைன்னு சொல்லலாம் கூட்டுவான் அடிக்கிறேன். இவன் அடிப்பான். மஜாவா இருக்குது ப்ரோ படம். உண்மையுமே லாக்லாம் இல்ல ப்ரோ, நல்லாதான் ப்ரோ இருக்கு படம். பார்த்து எல்லாமே பிடிக்கும் ப்ரோ, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அது செம்மையா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ்லாம் தெரிய விட்டாங்க, பிளாஷ்பேக்லாம் எல்லாமே நல்லா தான் போச்சு. லாக்லாம் எதுவுமே தெரியல, நல்லா தான் இருந்துச்சு. ஆமா செகண்ட் சரியான ஃபைட்டு, அதெல்லாம் தெரிச்சிருங்க, நீங்க போய் பாருங்க. நாகா கேரக்டர்லாம் சொல்ல முடியாது ப்ரோ, வெரி ப்ரோ, எல்லாமே வெரி ப்ரோ, மஜாவா இருந்துச்சு ப்ரோ. எல்லா கேரக்டரும் ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்ல படம் தான். இருந்துச்சு லோகேஷ் கனகராஜ் ஸ்டஃப் இல்ல, லியோக்கு ஈக்குவல் இல்ல. வேட்டைன் பாத்தீங்களா, வேட்டைன் மாதிரி இருந்துச்சு, வேட்டைன் மாதிரி இருந்துச்சு. இழுக்குறாங்க ஃபுல்லா, ஸ்டோரி இழுத்துட்டே இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் ரொம்ப லாகா போச்சு. ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி இல்ல. ஃபைட் சீன்ஸ் அவர் ஒரே இடத்துல நிக்கிறாரு, கேமரா ஃபுல்லா சுத்துது, அவ்வளவுதான். இன்ட்ரோல் பேக் நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் கடைசி நல்லா இருந்துச்சு. டம்மி பண்ணிட்டாங்க. அமீர் கான் ஓகே ஓகே கேரக்டர் அவ்வளவுதான். ஷபின் வீரு மலையாளம், அவர் கேரக்டர் நல்ல கேரக்டர். அது சும்மா ஏஜென்டினா கேரக்டர் இங்க வைக்கணும்னுக்காக வச்சிருக்கானுங்க. பிடிச்ச வில்லன் கேரக்டர், வில்லன் ரோல் சூப்பரா இருக்கு. ஒரு லாக் இல்ல ப்ரோ, இதுக்கு மேல டைரக்டர் எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல, சூப்பரா இருக்கு படம். நாகவர்ஜன் இல்ல ப்ரோ, சூப்பரா ஆட் பண்ணிருக்காங்க. அதான் ப்ரோ டிஃபரெண்டா இருந்தது படத்துல, அதான் நல்லா இருந்துச்சு, ட்விஸ்டா இருந்துச்சு படம். நல்லா இருந்தது ப்ரோ, நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. இன்டர்மிஷன் பிளாக் தான் நல்லா இருந்துச்சு. கிளைமாக்ஸ் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, டீசெண்டா இருந்துச்சு படம் ஓவரால். லியோக்கு ஓகே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் மொக்க தான். நாகார்ஜுன கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அமீர் கான் நாகார்ஜுனா நல்லா இருந்துச்சு. இல்ல அதெல்லாம் அவ்வளவா இல்ல, ஓவர் தான், ஓகே தான். புரியல ப்ரோ. ஐயோ நல்லாவே இல்ல ப்ரோ, ஒர்க் அவுட்டே ஆகல. அது ரொம்ப நல்லாவே இல்ல, சத்தியமா நல்லாவே இல்ல. அது நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் ஓகே தான், சில இடத்துல ஓகே. ரஜினிகாந்த் அந்த பவர் ஹவுஸ் பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி நடுவில் இந்த பரதநாட்டியம் பிஜிஎம் எல்லாம் போடுறாங்க, நல்லா இல்ல அவ்வளோ. எல்லாமே தான் பிடிச்சது, நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, சூப்பர். எல்லாமே எல்லாமே ஃபைட் சீன் ஃபுல்லாவே. ஐயோ அது கமெண்ட் இல்லைன்னா கேள்விப்பட்ட நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி, பட் நல்லா இருக்கு படம், எல்லாருமே பார்க்கலாம். தலைவர் விண்டேஜ்ல பார்க்கணும்னா கண்டிப்பா பார்க்கலாம் ப்ரோ. டாப்பா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. புரியல ப்ரோ, லியோ அது சொன்னா நான் ஏதோ தலைவர் ஃபேன்ன்றதால சொல்றேன்னு நினைச்சுப்பாங்க, பட் அப்படிலாம் இல்ல. படம் உண்மையாக கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. நானும் கொஞ்சம் அனில்ஸ் கூட தான் வந்தேன், அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் பிடிச்ச சீன்னா அது ட்விஸ்ட் நிறைய இருக்கு ப்ரோ, நிறைய சீன் பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி ட்விஸ்ட்னு போட்டிருக்காங்க, பயங்கரமா இருக்கு. இன்டர்வல் பிளாக் மறந்துட்டேன் ப்ரோ, படத்துல முழுங்கிட்டேன், எது இன்டர்வல் எதுன்னு தெரியல ப்ரோ. அது மாதிரி நல்லா இருக்கு, ஃபுல்லாவே பயங்கரமா இருக்கு ப்ரோ. டைம் அதான் ப்ரோ, ட்விஸ்ட் மேல வச்சு முடிச்சு விட்டாங்க ப்ரோ. அப்படி இல்ல ப்ரோ, நானும் அதான் யோசிச்சேன், கேமியோ வைக்கணும்னு வச்சு எடுக்க போறானுங்க அப்படின்னு நினைச்சேன். பட் ஒரு மாதிரி கரெக்டா இருந்தது. அமீர் கான் ரோல் சின்னது, பட் பயங்கரமா உபேந்திராலாம் பயங்கரமா பண்ணிருக்காரு ப்ரோ. சோபன் கேரக்டர் ஃபுல்லாவே பண்ணிருக்காங்க, நல்லா பயங்கரமா இருந்தது ப்ரோ. அதான் ப்ரோ ட்விஸ்ட் ப்ரோ, அது ரிவீல் பண்ணாதீங்க ப்ரோ, மத்தவங்க நிறைய பேர் பாப்பாங்க, அதெல்லாம் ரிவீல் பண்ணாதீங்க. என்னைக்குமே அன்னைக்கு எடுக்கணும் வந்துடும் ப்ரோ, அவ்வளவுதான். சரியான படம் ப்ரோ, ஃபுல்லாவே நல்லா இருக்கு. புரியல ப்ரோ, அதான் ப்ரோ உபேந்திராவோட சீன் வேற லெவல் ப்ரோ. ஒரு கடைசியில வந்தாலுமே ஸ்கிரீன் பிரசன்ஸ் பயங்கரமா இருக்கு ப்ரோ. டாப்பா நடிச்சு தள்ளி விட்டாரு ப்ரோ ஒரு பயங்கரமா. அதுவும் அவரு அவார்டு லாஸ்ட்ல சொல்லியிருப்பாரு, ஒரு மாதிரி டிவோஷனலா பாக்குறேன் தலைவர் அப்படின்ட்டு, அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி பயங்கரமா பண்ணிருக்காங்க ப்ரோ இவங்களுமே.
லியோவோட பெட்டரா இருக்குன்னா அப்படிலாம் இல்ல ப்ரோ. ரெண்டு படமும் நல்ல படம் தான். லியோவோட பெட்டராலாம் அப்படிலாம் இல்ல, ரெண்டுமே நல்ல படம் தான். அது வந்து சரியான ஆடியன்ஸ் கிட்ட போலன்னு தான் சொல்லுவேன். ரெண்டு படமே. கூலி நேற்று ரிவ்யூ கேட்டிருப்பீங்க, நல்லா இல்லைண்ணா. ஏன் நல்லா இல்லைன்னு சொல்றானுங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாம் வந்து எல்சியூன்ற மெயின்ல வந்திருப்பாங்க. லியோ வந்து எல்சியூன்னு நினைச்சுதான் போய் பார்த்தானுங்க, எல்சியூ ஆயிடுச்சு. ஸோ படம் நல்லா இருக்கு அப்படின்னு பாதி பேர் சொல்லிட்டானுங்க. இது சம்மந்தமே இல்லாம எல்சிவா இருக்கும்ட்டு படம் இதுவாயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி படம்லாம் சூப்பராக தான் இருக்கு. ரெண்டு பேர் படம். கிளைமேக்ஸ்ல வேற லெவலு ப்ரோ, சீரியஸா ஒர்த். கேமியோ கேரக்டர் வந்து அந்த உப்பிலி கேரக்டர், அவர் சூப்பரா நடிச்சிருக்காரு. அமீர் கானும் அவருக்கு இன்னும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, முன்னாடியே கொஞ்சம் கொண்டு வந்திருக்காமன்னு தோணுச்சு எனக்கு. மற்றபடி அவரை காட்டிதான் நல்லா வந்துருக்கும். இல்ல அவரு வந்து அவருக்கே ரஜினிக்கே ஃபேன் ஆன மாதிரி காட்டினாங்க. அது சூப்பரா இருந்துச்சு அந்த சீன்லாம். அவரை கேவலப்படுத்துற மாதிரிலாம் இல்லை ப்ரோ. அதெல்லாம் ஒர்த்து ப்ரோ. நான்லாம் அப்பெல்லாம் பறக்கல. இப்ப பார்க்கும் போது அப்பயே அவர் இந்த மாதிரி ஆளு போல அவரு அப்படின்னு தோணும். சூப்பரா இருக்கு. எனக்கு அந்த மனுஷனை வெளி ஆக்டர் அவர் மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். அவர் சூப்பரா நடிச்சிருக்காரு. ஆனா வேற லெவல். அவர் ரோல் அவர் பக்காவா பண்ணிருக்காரு ப்ரோ. அவர் இல்ல கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. அதிகமா கொடுத்துருந்தா வந்து என்ன சொல்லிருப்பாங்க, இவருக்கு மேக்சிமம் கொடுத்துருவானுங்க. கரெக்டா சூப்பரா கொடுத்து வச்சிருக்காரு. அது சரியான ட்விஸ்ட் ப்ரோ. அது நம்ம விக்ரம் படத்துல ஏஜென்ட் டீனா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. அதுதான் ப்ரோ படம். பாதி படம் லோகி பாதி தாங்கியிருக்காருன்னா அனி பாதி தாங்கியிருக்காரு படத்தை. செம்ம மாசா இருந்தது. தலைவருக்காக எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். எல்லாமே அவர் படம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அது ஃபுல்ஃபில்லா இருந்தது. எதுக்கு அதுக்கு அதெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. அது வந்து அவருடைய படம், இது இவருடைய படம். நம்ம சூப்பர் ஸ்டார் படம் எப்படி இருக்குமோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் சூப்பரா இருந்தது. அவ்வளவுதான். எல்லாமே நல்லா இருந்தது, மாசா இருந்தது. எல்லாமே நல்லா இருக்கு. இதுக்கே ஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்க எனக்கு தெரியல. இதை விட மோசமான படம் இருக்கு. பட் இந்த படம் வந்து ஃபேமிலியா போய் பார்க்கல. ஓரியன்டா என்டர்டைன்மெண்டான மூவி தான். நல்ல மூவி தான். எல்லாமே சூப்பரா இருந்தது. பக்கா மாஸ்.